माम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम् ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्री गुरुभ्यो नमः हरिः ॐ அர்ஜுனன் எப்படி இந்த சம்சார விஷயத்தை கோத்ரூ பண்ணின்னு இருக்கான் அப்படிங்கிறத வியாசர் நம்மளுக்கு இப்போ டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கார். இப்போ இந்த சம்சாரா அப்படிங்கிறது 3 ஸ்டேஜஸில் எக்ஸ்ப்ரெஸ் ஆகிறது அப்படின்னு நாம் பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னது? நீங்கள் கரெக்டாக சொல்கிற வரைக்கும் எவ்ரி கிளாஸ் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இதுதான். ராகஹா அப்படின்னா என்ன அர்த்தம்? அட்டாச்மெண்ட், பற்று. இப்போ இந்த ராகஹா நெக்ஸ்ட்டு என்னவா மாறுறது? ஷோகமாக மாறுது. ஷோகஹா ஓகே அப்படின்னா துக்கம் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் அது எங்கே கொண்டு போய் விடுறது நம்மளை? மோகஹா குழப்பம், கான்ஃப்ளிக்ட். ஸோ ராகஹா, ஷோகஹா, மோகஹா. மறக்கவே கூடாது. தூக்கத்துலேருந்து எழுப்பி கேட்டால் கூட கரெக்டாக சொல்லணும். ஏன்னா இதை தான் நாம் எவ்ரிடே அண்டர்கோ பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ கிருபையா பரயாவிஷ்டா விஷீதன்னிதம் அப்ரவீத் அப்படிங்கிற ஸ்லோகம் மூலமாக அவனுடைய அட்டாச்மெண்ட் பற்றியும் துக்கத்தை பற்றியும் டிஸ்கிரைப் பண்ணப்பட்டது. இப்போ எனக்கு எதிரில் இருக்கிறவா எல்லாரும் என்னுடைய மக்கள். அவளுடைய இழப்பை என்னால் ஒரு நாளைக்கும் தாங்கிக்க முடியாது. இப்போ இந்த அட்டாச்மெண்ட் அவனுக்கு அன்னைக்கு தான் திடீர்னு வந்துதா அப்படின்னா எவ்வளோ காலமாகவோ அவனுக்கு இருக்குது. ஆனால் அந்த இடத்துல இந்த அட்டாச்மெண்ட் இப்போது எக்ஸ்ப்ரெஸ் ஆகிறது. ஸோ இந்த பேட்டில் ஃபீல்டில் அது வெளியில் வருது. இப்போ இந்த அட்டாச்மெண்ட் நம்மளோட மனசை ஓவர் பவர் பண்ணும் பொழுது அப்படின்னா என்ன அர்த்தம்? மனசு முழுக்க இப்போ என்ன இருக்குது அப்படின்னா அந்த பற்று ஆனது இருக்குது அப்படின்னு ஆன உடனே இமீடியட்டாக நம்மளுக்கு அந்த துக்கம் அப்படிங்கிற இமோஷன் இப்போது ஏற்படுறது. இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு விஷயத்து மேலே அட்டாச்மெண்ட் வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த விஷயத்துக்கிட்டேருந்து நமக்கு துக்கம் கிடைக்கும். ஏன்னா சாரோ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அட்டாச்மெண்ட். இந்த ஃபிசிக்ஸ்லலாம் படிப்போம்ல, அந்த மாதிரி சாஸ்திரம் என்ன சொல்கிறது? சாரோ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அட்டாச்மெண்ட். எங்கே பற்று வைக்கிறோமோ அங்கே கண்டிப்பாக நாம் துக்கத்தை அனுபவிச்சே தீரணும். இது ரூல். இப்போ அவனுடைய பற்று அவ்வளோ தீவிரமாக இருந்த காரணத்தினால
துக்கமும் அவனுக்கு அவ்வளோ இன்டென்ஸ் துக்கமானது இப்போ ஏற்படுறது. எவ்வளோ தூரத்துக்கு அவனுடைய துக்கம் இருக்குது அப்படின்னா, அவனுடைய ஃபிசிக்கல் பாடியை வந்து பாதிக்கிற அளவுக்கு மனசு முழுக்க, இப்போ அதாவது மனசுலேருந்து வழிஞ்சு வெளியில் வருது அந்த துக்கம். அதனால் இப்போ என்ன ஆகுறது, அவனுடைய ஃபிசிக்கல் பாடியே வந்து இப்போது பயங்கரமாக அஃபெக்ட் ஆகியிருக்கு. ஸோ ஹோல் பாடி, அவனோட ஸ்கின்னெல்லாம் இப்போ எப்படி இருக்கான்னா எரியறா மாதிரி இருக்கான், பயங்கரமாக எரிச்சலாக இருக்குது. அப்புறம் வந்து தலையெல்லாம் சுற்றுறது, கை காலெல்லாம் வந்து நடுங்கிறது, என்னுடைய வில்லையே வந்து இப்போ என்னால் வந்து தூக்க முடியலை அப்படிங்கிற அளவுக்கு அவன் வந்து சோர்ந்து போயிருக்கான். அந்த எனர்ஜி எல்லாம் இப்போது அவனுக்கு ட்ரெயின் ஆகிடுது. ஸோ எப்படி வந்து ராகா வந்து சோகமாக ஆகி அந்த சோகம் எப்படி ஒரு மனுஷனை குழப்பத்தில் கொண்டு போய் ஆழ்த்துறது அப்படிங்கிறது தான் நாம் வந்து இங்கே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மோகா ஆர் குழப்பம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். தர்ம அதர்ம அவிவேகம் அப்படின்னா என்ன அர்த்தம், எது தர்மம் எது அதர்மம் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கிற ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டு இல்லையா. அப்போ வாட் இஸ் தர்மா வாட் இஸ் அதர்மா அப்படின்னு தெரியாமல் இருக்கிற ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட். அப்போது அந்த மாதிரி ஒரு குழப்பமான நிலைமையில் நாம் இருக்கும் பொழுது எது எல்லாம் தர்மமோ அதெல்லாம் இப்போ நம்மளுக்கு எப்படி தெரியும், அதர்மமாக தெரியும். இப்போ எதெல்லாம் அதர்மமோ அது எல்லாம் இப்போ நம்மளுக்கு தர்மமாக தெரியும். நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேட்டை நாம் ஒருத்தரும் கண்டிப்பாக நிறைய விஷயங்களுக்கு நாம் வந்து இதை கோ த்ரூ பண்ணியிருப்போம். இப்போ நம்ம குழந்தையே வந்து தப்பு பண்ணிட்டு அப்படின்னு சொன்னால் அது வந்து அதர்மமாக இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவோம், கரெக்டு தானே, போனால் போகிறது, நம்ம குழந்தை தானே அப்படின்னு சொல்லி நாம் வந்து அந்த குழந்தைய வந்து திட்டாமல் அந்த நேரத்தில் வந்து போனால் போகிறது அப்படின்னு விட்டுரும். இதே பக்கத்து வீட்டு குழந்தை தப்பு பண்ணிட்டுனா அது எப்படி அந்த குழந்தை வந்து அப்படி தப்பு பண்ணலாம் அப்படின்னு அந்த நேரத்தில் கரெக்டாக தர்மத்தோடு இருக்கணும் அப்படின்னு பார்ப்போம் இல்லையா. ஸோ இது வந்து எவ்ரிடே நாம் அண்டர்கோ பண்ணுற ஒரு விஷயம். இப்போ அர்ஜுனனுக்கு இந்த இடத்துல வந்து சண்டை போடுறது அவனுடைய டியூட்டி இல்லையா. க்ஷத்ரியனாக இருக்கான், சண்டை போடணும். ஆனால் இப்போ வந்து அந்த தர்ம யுத்தமே இப்போ அவனுக்கு எப்படி தெரியறதுன்னா அதர்ம யுத்தம் நாம் பண்ண போகிறோம் அப்படின்னு அவனுடைய புத்தி வந்து இப்போ அவனுக்கு ரிப்போர்ட் பண்ணுறது. ஸோ இது வந்து கான்ஃப்ளிக்ட் நம்பர் 1 அவனோட புத்தியில். ரெண்டாவது குழப்பம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு க்ஷத்ரியனுமே வந்து யுத்த களத்திலேருந்து இந்த புற முதுகிட்டு ஓடுறதுன்னு சொல்லுவாள், அது பண்ணவே கூடாது. நாமளே வந்து பார்த்துருக்கோம்ல, நிறைய சினிமாலெலாம் வந்து காமெடியெலாம் வச்சு அதெல்லாம் வச்சு பண்ணுறாள்ல. ஏன்னா ஒரு க்ஷத்ரியனுக்கு அது அழகில்லை, அது அவனுடைய தர்மம் இல்லை. அப்போ இப்போ அவன் என்ன நினைக்கிறான், நான் வந்து இப்போ இந்த சண்டை போடாமல் அப்படியே கிளம்பி போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது எனக்கு நல்லதையே தான் கொடுக்கும் அப்படின்னு இப்போ அவன் நினைக்கிறான். இப்போ சாஸ்திரம் சொல்கிறது, நீ வந்து உன்னோட டியூட்டியை பண்ணாமல் ஒமிட் பண்ண அப்படின்னு சொன்னால் 2 விஷயம் இருக்குது. பண்ணக்கூடாததை பண்ணுறது ஒன்று, பண்ண வேண்டியதை பண்ணாமல் இருக்கிறது ஒன்று இல்லையா. கமிஷன் அண்ட் ஒமிஷன் அப்படின்னு சொல்லுவாள். இப்போ நீ டியூட்டியை வந்து ஒமிட் பண்ண அப்படின்னு சொன்னால் அதுக்கு சாஸ்திரம் வந்து உனக்கு பாப்பம் ஏற்படும்னு சொல்கிறது. அந்த பாப்பத்துக்கு ஒரு பேரும் கொடுக்கறது, அதுக்கு பேர் பிரத்யவாய பாப்பம் அப்படின்னு பேர். ஸோ ஒமிஷன் ஆஃப் டியூட்டிக்கு ஏற்படுற பாப்பத்துக்கு பேர் பிரத்யவாய பாப்பம். இப்போ அர்ஜுனன் சண்டை போடாமல் அங்கேருந்து இப்போ கிளம்பிட்டான் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவனுக்கு இந்த பாப்பமானது இப்போ ஏற்படும். ஆனால் அவனுடைய புத்தி இப்போ குழப்பத்தில் இருக்கிறதுனால அது என்ன சொல்கிறது அப்படின்னா, இங்கேருந்து நாம் சண்டை போடாமல் போயிட்டோன்னா எனக்கு புண்ணியம் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து மோகம். இப்போ பாபம் ஏற்படும்னு சொல்கிறது சாஸ்திரம், ஆனால் அவன் என்ன நினச்சிக்கிறான், இல்லை எனக்கு புண்ணியம் கிடைக்கும். இப்போ தர்ம யுத்தத்தை அதர்ம யுத்தமாக இப்போ பார்க்குறான். அதனால யுத்தத்திலேருந்து நாம் ஓடிடணும்னு நினைக்கிறான். ஸோ யுத்தம் பண்ணாமல் போகிறது தான் தர்மம் அப்படின்னும் வந்து இப்போ அவன் கன்க்ளூட் பண்ணிடுறான். ஸோ இப்போ அவனுடைய கன்ஃபியூஷன் வந்து கம்ப்ளீட் கன்ஃபியூஷனாக இப்போ ஆயிடுறது. இப்போ எங்கள் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்ஸ் நம்மளுடைய
மைண்டில் இந்த அட்டாச்மெண்ட் ஏற்பட்டு அந்த அட்டாச்மெண்ட்னால நம்மளுக்கு வந்து அந்த சோகமானது ஏற்பட்டு அந்த சோகத்தினால இப்போ புத்தியில் வந்து குழப்பம் ஏற்பட்டுடுது அப்படின்னு சொன்னால், நல்லா படித்து 4 விஷயம் தெரிஞ்ச ஒரு பர்சனாக இருந்தால் கூட அந்த பர்சனுடைய புத்தி இப்போ என்ன பண்ண ட்ரை பண்ணுவோன்னா மனசோடு சேர்ந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். ஏன்னா புத்தி வந்து போராடி பார்க்கும், ஆனால் நம்மளால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சிடுதுன்னா, புத்தினாலே வந்து இன்டெலிஜென்ட் இல்லை. இப்போ இந்த சைடு சேர்ந்தால் தனியாக நின்னோன்னா ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஒன்று என்ன பண்ணிடுறது, அது யாரு கூட சேர்ந்தா ஓகேவோ அப்போது மனசோடு அது சேர்ந்து வந்து இப்போது அது வந்து நிறைய லாஜிக்கலாக வந்து பண்ணுற தப்புக்கு நிறைய விஷயங்களெல்லாம் வந்து எடுத்து கொடுக்கும். இப்போ ஸோ மனசை வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ வந்து திருடுறான்னு வச்சுக்கோங்க. திருடனுக்கு தான் திருடுறது தப்புன்னு தெரியுமா தெரியாதா? எப்படி தெரியும் உங்களுக்கு? அவனுக்கு தெரியுங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? அவனுக்கு தப்பு, திருடுறது தப்பு அப்படின்னு தெரியும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் வந்து யாருக்கும் தெரியாமல் திருடணும்னு அதனால தான் முயற்சி பண்ணுறான்ல. எப்பவுமே திருடன் வந்து நம்மளாம் கவனிக்காத போது திருடுறது தான் அவனுடைய டேலண்ட் இல்லை. அப்போ அவனுடைய புத்தி வந்து நிறைய வாட்டி வந்து சொல்லி பார்த்துருக்கோம், நீ பண்ணுறது தப்பு, நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு நிறைய வாட்டி சொல்லி பார்த்துருக்கோம். அப்போ அவன் கேட்டிருக்க மாட்டான். அதனால் இப்போ புத்தி என்ன பண்ணுவோம் அவனை, நம்ம சாப்பாட்டுக்கு தானே திருடுறோம், யாருமே நம்மளுக்கு வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதனால நம்ம வந்து திருடினா தப்பு கிடையாது அப்படின்னு எல்லாம் இப்போ புத்தி வந்து மனசோடு சேர்ந்து அந்த தப்புக்கு துணை போகிறது அப்படின்னு சொல்லுவாள்ல. இப்போ புத்தி அந்த வேலையை பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இது மாதிரி நமக்கும் வந்து நிறைய வீக்னஸ்லாம் இருக்கும் இல்லை, அடிக்ஷன்லாம் இருக்கும். நாம் வந்து திருடலாம் மாட்டோம், அந்த அளவுக்குலாம் நம்மளுக்கு டேலண்ட் கிடையாது. ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் மேலே நம்மளுக்கு பற்று இருக்கும், அட்டாச்மெண்ட் டெஃபினட்டாக இருக்கும். அப்போ அந்த வீக்னஸ் வந்து வீக்காக இருக்கிற வரைக்கும் புத்தி வந்து நம்மக்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கும், நீ பண்ணுறது தப்பு தப்பு. ஒன்ஸ் அந்த வீக்னஸ் வந்து ஸ்ட்ராங்காக ஆயிடுது அப்படின்னு சொன்னால் புத்தி வந்து இப்போது மனசோட சேர்ந்துடும். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து லேட்டாக எழுந்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். எப்பயுமே நான் வந்து கரெக்டாக தான் எழுந்துப்பேன், ஏதோ ஒரு 2-3 நாள் சேர்ந்தாப்பில் லேட்டாக எழுந்துட்டேன்னா இப்போ வந்து என்ன சொல்லும் மனசு, பரவாயில்ல தானே அப்படின்னு சொல்லும். புத்தியும் வந்து கரெக்டு தானே, இவ்வளோ வருஷமாக நான் வந்து சீக்கிரம் தானே எழுந்துட்டேன், ஒரு 2-3 நாள் லேட்டாக எழுந்துட்டா என்ன தப்பு அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிக்கும். அப்போ ஒரு இன்டெலிஜென்ட் இன்டலெக்ட் இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, சாஸ்திரத்திலேருந்தெல்லாம் கூட கோட்ஸ் எல்லாம் எடுத்து மனசு பண்ணுற தப்புக்கு ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிக்கும். இப்போது ஒரு சோம்பேறி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஃபிசிக்கலாக சோம்பேறி ஆனால் இன்டெலிஜென்ட் பர்சன், நிறைய படிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த பர்சன் வந்து சோம்பேறித்தனப்பட்டு கோவிலுக்கெலாம் போகலன்னு வச்சுக்கோங்க. வீட்டில் சொல்கிறா, எழுந்து கோவிலுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறா. ஆனால் அந்த பர்சன் வந்து சோம்பேறித்தனப்பட்டு அந்த சோஃபாவை விட்டு நகரவே மாட்டான்ல, அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருந்தான்னா என்ன கேட்பான் அவன், எதுக்கு இப்போ நான் கோவிலுக்கு வரணும், நீ எதுக்கு கோவிலுக்கு போகிற அப்படின்னு கேட்பான். நான் வந்து சுவாமியை பார்க்க போகிறேன். ஏன் அந்த சுவாமி இங்கே இல்லையா? இது வந்து ஒரு நம்மளுக்கு கேட்கும்போது பயங்கர இன்டெலிஜென்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும்ல. ஏன்னா கடவுள் எல்லா இடத்துலையும் தானே இருக்கார், நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக வந்து கோவிலில் வந்து பார்க்கணும்? இப்போ இதை தான் வந்து சாத்தா வேதம் ஓதுறது அப்படின்னு சொல்லுவாள். இப்போ எல்லாத்துக்கும் மனசு தானே முக்கியம், மனசு தான் காரணம் அப்படின்னு வேற சொல்லுவாள். அப்போ அந்த மனசில் பகவான் இருந்தால் போகிறோம், நான் ஒன்றும் அப்படியே கோவிலுக்கெல்லாம் போய் பூஜையெல்லாம் பண்ணுறது மூலமாக அதை எல்லாருக்கும் எக்ஸிபிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி எல்லாம் வந்து அந்த இன்டெலெக்ட் வந்து மனசோடு சேர்ந்துட்டு ஜஸ்டிஃபை பண்ணும். இப்போ மனசில் பகவானை பற்றின நினைப்பு இருந்தால் ஓகே, யாருக்கு தெரியும் உன் மனசில் என்ன நினைப்பு இருக்குன்னு? இப்போ நீங்கள் எல்லாம் கிளாஸ் கேட்குறேன் அப்படின்னு நம்பலாம் இல்லையா?
இப்போ உங்கள் மனசில் என்ன தாட்ஸ் ஓடின்னு இருக்கு அப்படின்னு எப்படி என்னால் கண்டுபிடிக்க முடியும்னா கண்டுபிடிக்க முடியும். அப்போ இன்டலெக்டும் என்ன பண்ணிடும் அப்படின்னா மனசோட சேர்ந்துட்டு ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிக்கும். இப்போ அர்ஜுனனுடைய புத்தி அவனுடைய மனசோட இப்போ சேர்ந்துடுது. அதனால இப்போ இந்த யுத்தத்தினால ஏற்பட போகிற தீமைகள்லாம் இருக்குல்ல, கெட்ட விஷயங்கள் பற்றி அவனுடைய புத்தி இப்போ லாஜிக்கலாக அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறது. அதுதான் இந்த ஸ்லோகத்தில் நாம் பார்த்துட்டுருக்கோம். 38வது ஸ்லோகத்தில் யத்யப்யேதேன பஷ்யந்தி லோபோபகத சேதசா குலக்ஷயகிருதம் தோஷம் மித்ரத்ரோஹேச்ச பாதகம். இப்போ இந்த கௌரவாஸ் இருக்காளே, அவளுக்கு சண்டை போடுறதுனால ஏற்பட போகிற பேடு கான்சிக்வன்ஸ் பற்றி அவளுக்கு தெரியவே இல்லை. அவளால் அதை கிளியராக ஃபோர்ஸீ பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிறான். ஏன் அவளால் பண்ண முடியலைன்னா அவள் லோபஹா, வெரி க்ரீடி பீப்புளாக இருக்காவா. அதனால் அவளுக்கு இந்த கான்சிக்வன்ஸ் பற்றிலாம் யோசிக்கிறதுக்கெலாம் கூட அவளுக்கு தெரியலை. இவன் என்ன சொல்கிறான், இப்போ யுத்தம் அப்படின்னு வந்துட்டாலே அந்த இடத்துல நிறைய உயிர் இழப்புகள் இருக்கும் இல்லையா. எஸ்பெஷலி மேல் மெம்பர்ஸ் யுத்தத்தில் நிறைய செத்து போயிடுவான். அப்படியே அந்த மேல் மெம்பர் போயிட்டான் அப்படின்னு சொன்னால் அவனுடைய ஃபேமிலியை இப்போ யார் காப்பாற்றுவா? எவ்வளோ ஒரு நியாயமான கேள்வி இல்லை. ஏன்னா அந்த மேல் மெம்பர் தான் ஹெட் ஆஃப் த ஃபேமிலியாக இருப்பான். அவன் போயிட்டான்னா இட்ஸ் லைக் டிஸ்ட்ராயிங் தி என்டையர் ஃபேமிலி. அப்போது அந்த ஃபேமிலியோட நிலைமை இப்போது என்ன ஆகும்? இப்படி குடும்பங்கள் எல்லாம் அழிஞ்சிடுது அப்படின்னு சொன்னால் சொசைட்டியுடைய நிலைமை இப்போ என்ன ஆகும்? ஏன்னா குரூப் ஃபேமிலி சேர்ந்தது தானே சொசைட்டி. இப்போ நிறைய பேர் நிறைய குடும்பங்கள்லேருந்து இப்போ யுத்தத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருப்பா. அப்போ எல்லாரும் அதில் போயிட்டா அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பங்கள் எல்லாம் இப்போ நடுத்தருவுக்கு வந்துடும். சொசைட்டிக்கு இப்போது என்ன ஆகும்? அந்த கான்சிக்வன்ஸ் பற்றி பின்னாடி அர்ஜுனனே சொல்ல போகிறான். ஆனால் இங்கே என்ன மென்ஷன் பண்ணுறான் அப்படின்னா குலக்ஷய கிருதம் தோஷம். ஃபேமிலி எல்லாம் அழிஞ்சிடுத்து அப்படின்னு சொன்னால் அதனால நிறைய தோஷங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறான். தோஷம்னா இந்த இடத்துல ஆஃப்டர் இஃபெக்ட், கான்சிக்வன்ஸ். அது மட்டும் இல்லை, மித்ர துரோகேச்ச பாதகம். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாமும் ஆப்போசிட் சைடில் இருக்கா, அவளெல்லாம் அழிக்கிறது மூலமாக நம்மளுக்கு கண்டிப்பாக பாதகம் ஏற்படும். பாதகம்னா இந்த இடத்துல பாபம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மித்திரர்களெல்லாம் நாம் கொலை பண்ணுறதுனால நம்மளுக்கு பாபம் இப்போது ஏற்படும். இந்த மாதிரி எல்லாம் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணுற அளவுக்கு கௌரவாஸ்க்கு புத்தி போராது அப்படின்னு சொல்கிறான். அவளால் இதெல்லாம் கிளியராக இப்போது பார்க்க முடியலை. ஆனால் நல்ல வேளையாக என்னால் இப்போ இதெல்லாம் அனலைஸ் பண்ண முடியறது கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த மாதிரியான ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால நாம் வார்லேருந்து வித்ட்ரா பண்ணிடலாம் கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிறோம். இப்போது சண்டை போடணுன்னா 2 சைடும் இருந்தால் தானே சண்டை நடக்கும். ஒரு சைடு நாங்கள் சண்டை போடலை அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டா எப்படி வார் நடக்கும்? வார் நடக்கலைன்னா எந்த விதமான சேதமும் இப்போ ஏற்பட போகிறதில்ல. குடும்பங்கள்லாம் அழியாது, குலம்லாம் அழியாது, சொசைட்டிலாம் நன்னா இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இதை கிருஷ்ணரும் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கார் அப்படின்னா பொறுமையாக அவன் என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத கேட்டுட்டே இருக்கான். இவன் எவ்வளோ தூரத்துக்கு உளர போகிறான் இப்படி அப்படின்னா கிட்டத்தட்ட 46வது ஸ்லோகம் வரைக்கும் அர்ஜுனன் இந்த விஷயத்தை பற்றி சொல்ல போகிறான். அதாவது யுத்தத்தினால ஏற்பட போகிற தீமைகள் ரொம்ப ரொம்ப லாஜிக்கலாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவன் சொல்ல போகிறது எல்லாமே ஃபேமிலி அழிஞ்சு போயிடும் அப்படின்னு இங்கே சொல்கிறான். ஸோ குலம்னா ஃபேமிலி, க்ஷயம்னா அழிதல். ஸோ 38வது ஸ்லோகம் ஓவர். 39th ஸ்லோகம் பார்க்கலாம். ஸ்லோகா நம்பர் 39, பேஜ் நம்பர் 30. ஓகே, ஒரே நிமிஷம்.
கதம் ந ஞேயமஸ்மாபிஹி பாபாதஸ்மாநிவர்த்திதும் குலக்ஷயக்ருதம் தோஷம் பிரபஷ்யத்பிர்ஜனார்தன. ஸோ ஜனார்தன அப்படின்னு சொல்கிறான் இந்த இடத்துல. ஒரு இடத்துலையும் கரெக்டாக அட்ரஸ் பண்ணுவான் அர்ஜுனன். ஸோ ஜனார்தனா ஜனங்களை காப்பவனே அப்படின்னு அர்த்தம், ப்ரொடெக்டர். ஸோ ஹே கிருஷ்ணா தோஷம் பிரபஷ்யத்பிஹி சொல்கிறேன். நம்மளால தான் இப்போ கிளியராக அந்த தோஷங்களை எல்லாம் பார்க்க முடியறதே. தோஷங்கள்னால் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், அதெல்லாம் இப்போ நம்மளால் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியறதே. துரியோதனன் தானே இப்போ கன்ஃபியூஸ்டாக இருக்கான். நாம் இப்போது நல்ல ஒரு கிளியர் மைண்டோடு தானே இருக்கோம். அதனால தான் நம்மளால் இவ்வளோ தூரத்துக்கு அனலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியறது அப்படின்னு சொல்கிறான். ஸோ என்ன தோஷம் சொல்கிறான்? குலக்ஷய கிருதம். ஸோ கிருத்தம் அப்படின்னு சொன்னால் காஸ்ட் பை, எதனால்? யுத்தத்தினால ஏற்படக்கூடிய குலக்ஷயம். ஸோ யுத்தம் நடந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக குலக்ஷயம் ஏற்படும். அது தெரிஞ்சும் நாம் ஏன் இன்னும் இந்த இடத்துல நின்றுருக்கோம் அப்படின்னு கேட்குறான். ஏன் நாம் போர்லேருந்து இப்போது விலகக்கூடாது? கதம் ந அஸ்மாபிஹி ஞேயம். நாம் ஏன் விலகிறதுன்னு இன்னும் டிசைடு பண்ணாமல் இருக்கோன்னு கேட்குறான். அஸ்மாத் பாபாத் நிவృத்திம் கதம் ந ஞேயம். நிவృத்திம் அப்படின்னு சொன்னோன்னா வித்ரா பண்ணுறதுன்னு அர்த்தம். பிரவருத்தினா டிரான்சாக்ட் பண்ணுறது, விவகாரம் பண்ணுறதுன்னு அர்த்தம். நிவృத்தி அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து வித்ரா பண்ணுறது. ஸோ அஸ்மாத் பாபாத், இந்த பாப செயலிலிருந்து விலகணம் அப்படின்னு. அஸ்மாத் பாபாத் நிவృத்திம், இந்த பாபம் பண்ண போகிறோமே அதிலேருந்து நாம் வித்ரா பண்ணணும்னு ஏன் இன்னும் டிசைட் பண்ணாமல் இருக்கும்? கதம் ந ஞேயம். இப்போ பாபம் அப்படிங்கிறது இங்கே என்னது? ஸோ அர்ஜுனனுடைய வியூலேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த குலக்ஷயம் ஏற்படுறதுக்கு நாம் காரணமாக இருந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ குலக்ஷயம் ஏற்பட்டால் அது பாபம். ஏன் ஏற்பட போகிறது? யுத்தம் பண்ணோன்னா அதனால குலம் க்ஷயமாக போகிறது. அதுக்கு நாம் இப்போது காரணமாகிடுவோம். அப்போ அது ஒரு பாபமான செயல் அப்படின்னு சொல்கிறோம். நாம் ஏன் நம்மளுடைய அந்த ஃபால்ஸ் ஈகோக்காக சண்டை போட்டு இப்படி அந்த ஃபேமிலிஸ் எல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணணும்? அதனால் நாம் திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்கிறான். இப்போது நான் திரும்பி போயிட்டேன்னா பாக்கி பேரெல்லாம் என்னை பற்றி என்னெல்லாமோ தான் பேசுவா. அவள்லாம் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோமே, அது அவளோட ப்ராப்ளம், பேசுகிறவாளுடைய ப்ராப்ளம், அது என்ன ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்கிறான். நாம் போர்லேருந்து வித்ட்ரா பண்ணிடலாம். இப்போ யுத்த களத்தை விட்டு அவன் கிளம்பணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவனுக்கு கிருஷ்ணருடைய ஹெல்ப் தேவை. ஏன்னா கிருஷ்ணர் தான் ரதத்தை மூவ் பண்ணி திரும்பி அந்த பக்கமாக ஓட்டிகிட்டு போனோம். ஆனால் கிருஷ்ணர் இப்போ எப்படி இருக்கார் அப்படின்னா அந்த பரபிரம்மஸ்வரூபம்னு சொல்லுவாள் இல்லையா? நம்மளெல்லாம் கூட திட்டுவாளே, பிரம்மம் மாதிரி உட்காந்துருக்கேன், அசையாமல் இருந்தோன்னா என்ன சொன்னாலும் கேட்காம உட்காந்துருந்தோன்னா அப்படி தான் திட்டுவாள்ல. கரெக்டு தான், பிரம்மனால நகரவே முடியாது இந்த பக்கம் அந்த பக்கம். அந்த மாதிரி உட்காந்துட்டுருக்கார். அப்போ அவன் சொல்கிறதுக்கு சப்போர்ட்டும் கிருஷ்ணர் பண்ணலை. அப்புறம் சொல்கிறது ரிஜெக்ட் பண்ணுறாரானா ரிஜெக்டும் பண்ணலை. சப்போஸ் கிருஷ்ணர் அர்ஜுனன் சொல்கிறத ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இப்போ கிருஷ்ணர் ஆர்கியூ பண்ணி ஆகணும். எப்படி நீ இப்படிலாம் பேசுகிற, வெயிட் பண்ணு, அப்படிலாம் பேசணும் இல்லையா? ஆர்கியூ பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு அர்ஜுனன் ஆர்கியூமெண்ட்டை ரிசீவ் பண்ணுற மனநிலைமையில் இப்போ இருக்கணும். அந்த ரிசெப்டிவ் மூடு
இல்லாத போது நாம் என்ன சொன்னாலும், நல்லத்தனமாக சொன்னாலும், அடித்து சொன்னாலும், திட்டி சொன்னாலும் ஒருத்தருடைய காதுக்குள்ளே அந்த விஷயம் போகவே போகாது. அதனால தான் வந்து நிறைய வாட்டி நம்மளெல்லாம் என்ன திட்டுறா, உங்ககிட்ட பேசுகிறதுக்கு பதிலாக செவுத்தில் போய் முட்டிக்கலாம் அப்படிலாம் சொல்கிறாள்ல. ஏன்னா ஒரு யூஸும் இருக்காது. நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்மளோட லைஃப்பில் பாதி நேரம் நாம் சொல்கிறத கேட்காதவா கூட தான் நாம் ஆக்சுவலாக பேசிகிட்டே இருக்கோம். நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா மண்டையை வேணால் ஆட்டுவா, நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன் அப்படின்னு. ஆனால் கண்டிப்பாக, ஏன்னா யார் டிசைட் பண்ணணும் கேட்கணுமா வேண்டாமான்னு? அப்போ அதான் டிசைட் பண்ணோம் இல்லையா. பாதி நேரம் வந்து நாம் சொல்கிறத ஒருத்தர் கூட கேட்கவே மாட்டான். நாம் சொல்கிறத அடுத்தவா வந்து கேட்கணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா பண்ணணும்? நாம் சொல்கிறத நாம் முதல்ல கேட்கணும். அப்போ தான் நாம் சொல்கிறத அடுத்தவா கேட்பா. இப்போ நம்மளை மாதிரி ஆனால் கிருஷ்ணர் வந்து ஒரு இழிச்செலாம் கிடையாது. அதனால் அவருக்கு தெரியும் எப்போ வந்து அர்ஜுனன் கிட்ட பேசணும் அப்படின்னு. அதனால் அந்த மொமெண்ட்டுக்காக கிருஷ்ணர் இப்போது வெயிட் பண்ணிட்டு இருக்கார். ஸோ எப்போ சொன்னால் அவன் வந்து காது கொடுத்து கேட்பான் அப்படிங்கிற அந்த மொமெண்ட்டுக்காக பொறுமை ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு வந்து வேதாந்தத்துக்கு வந்துட்டாலே நம்மளுக்கு என்ன அவசியம்னா பொறுமை ரொம்ப அவசியம். எப்போ கிளாஸ் முடிப்பான்னு தெரியாது, எவ்வளோ டெக்ஸ்ட் எடுப்பான்னு தெரியாது, என்றைக்கெல்லாம் கிளாஸ் வைப்பான்னு தெரியும், எதுவுமே தெரியாது. அதனால் பொறுமையாக ஒரு ஸ்டூடெண்ட் வெயிட் பண்ணால் மட்டுமே நம்மளுக்கு வந்து வேதாந்தம் கிளாஸ் வரதோட பலனை நம்மளால் அனுபவிக்க முடியும். ஸோ பொறுமை வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நீ என்னெல்லாம் சொல்லணுமோ சொல்லுக்கன்னா நான் வந்து கேட்குறேன் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கார். அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். ஸ்லோகா நம்பர் 40. குலக்ஷயே பிரணஷ்யந்தி குலதர்மா சநாதனாஹ தர்மே நஷ்டே குலம் கிருத்ஸ்னம் அதர்மோபிபவத்யுத. இப்போ இங்கே வந்து அர்ஜுனன் என்ன பண்ணுறான், அந்த ஃபேமிலி டிஸ்ட்ரக்ஷன் இருக்குல்ல அதை பற்றி வந்து இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இப்போ சொசைட்டியில் நல்ல ஆரோக்கியமான குடும்பங்கள் இல்லாட்டி, அதாவது அந்த சிதைஞ்சு போன ஃபேமிலிஸ் மட்டும் ஒரு சொசைட்டியில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த சொசைட்டி எப்படிப்பட்ட சொசைட்டியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அவன் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். இப்போது ஒரு அழகான ஃபேமிலி இல்லாமல் தர்மத்தை பிரவருத்தியே பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் அர்ஜுனனுடைய ஆர்குமெண்ட். ஸோ ஒரு ஸ்ட்ராங் ஃபேமிலி இல்லாமல் சொசைட்டியில் தர்மம் வந்து நம்மளால் பிரவருத்தி பண்ண முடியாதுன்னு சொல்கிறான். அப்போ ஒரு கலாச்சாரத்தை நம்மளால் வந்து வளர்க்க முடியாது. அது வந்து தர்மமோ கலாச்சாரமோ ரிலீஜியனோ இல்லை ஆன்மீகமோ எது ஒன்றும் வந்து தழைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எது பேஸ் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் ஃபேமிலி தான் வந்து பேஸ் அதுக்கு. ஸோ ஹெல்தி ஃபேமிலி சொசைட்டியில் இருந்தால் தான் இது எல்லாம் நடக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து ஜென்ரலி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேமிலியோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அவ்வளோ தூரத்துக்கு தெரியறதில்ல. எவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஃபேமிலி அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட்டுன்னு. ஏன்னா இப்போ வரைக்கும் வந்து ஃபேமிலியாக தான் இருக்கும். நிறைய பேர் வந்து இன்னும் அந்த ஃபேமிலி கட்டமைப்போடு தான் இருக்கா. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வந்து இந்த பிரிஞ்சு போகிறது அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து இப்போது ப்ராபப்ளி ஒரு 20-30 இயர்ஸாக வந்து ஜாஸ்தியாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படிங்கிறது தான் வந்து அந்த சிஸ்டம் தான் இருந்தது. இந்த புரோக்கன் ஃபேமிலிஸ் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவிலலாம் என்ன டிபேட்டு, ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கிற மெரிட்ஸ் என்ன அப்படின்னு இப்போ தான் வந்து டிபேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. ஏன்னா அதில் இல்லாததுடைய
அந்த அந்த ஜாயிண்ட் ஃபேமிலியோடைய மதிப்பு வந்து இப்போ தான் எல்லாருக்கும் வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதனால அதனுடைய மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் அதெல்லாம் பற்றி இப்போ பேசுகிறேன். ஒரு ரிசர்ச் வந்து சொல்கிறது, யங்ஸ்டர்ஸுடைய 90% ப்ராப்ளம்க்கு எது காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, அவளுக்கு வந்து ஒரு ஸ்டேபிள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லாதது தான் அவளுடைய 90% ப்ராப்ளம்ஸுக்கு வந்து காரணம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ சாஸ்திரம் வந்து எப்போவுமே வந்து அந்த ஃபேமிலி லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். யூனிட் அப்படின்னு சொல்லுவோம் சாஸ்திரம். யூனிட்னு சொன்னால் ஒரு என்டையர் ஃபேமிலி, அம்மா அப்பா பசங்க அப்புறம் பாட்டி தாத்தா, இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஃபேமிலி தான் வந்து சாஸ்திரம் கன்சிடர் பண்ணும். இப்போது எந்த ஒரு விஷயம் ஃபங்க்ஷன் ஆகணுன்னாலும், இப்போ ஒரு ஃபேக்ட்ரி ஃபங்க்ஷன் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபேக்ட்ரியில் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் வந்து ஹார்மோனியஸாக வேலை பண்ணினா தான் அந்த ஃபேக்ட்ரி வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ண முடியும் இல்லையா? ஒரு டீமாக வந்து வேலை பண்ணணும். இப்போ நம்மளுடைய கண்ட்ரிலேயே அந்த சென்டரில் வந்து பவர் வந்து ப்ராப்பராக இருந்தால் தான், ஏதாவது இந்த கூட்டணி ஏன் வந்து நிறைய ப்ராப்ளம்லாம் கொடுத்தான்னா நம்மளால் வந்து ஸ்டேபிள் கவர்மெண்ட்டை வந்து ஃபார்ம் பண்ண முடியாது. இது மாதிரி ஒரு ஸ்டேபிள் ஃபேமிலி வந்து நம்மளுடைய தர்மத்துக்கும் கலாச்சாரத்துக்கும் ரிலீஜியனுக்கும் ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ அந்த ஸ்டேபிள் ஃபேமிலி இருக்கே, அது ஸ்டேபிளாக இருக்க சில தர்மங்களை வந்து அந்த ஃபேமிலி இப்போது கட்டி காப்பாற்றணும். ஒரு ஃபேமிலி ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஃபேமிலிக்குன்னு சில வேல்யூஸை வந்து அந்த ஃபேமிலி கடைப்பிடிச்சாதான் அந்த ஃபேமிலி வந்து ஸ்டேபிளாக இருக்கும். சில வேல்யூஸை வந்து இன்டாக்டாக அது மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் வழி வழியாக என்னுடைய குலத்தில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறா, என்னுடைய குலத்தினுடைய தர்மம் இதெல்லாம். இப்போ நம்ம வந்து எவ்வளோ ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுறோமே, இன்னி வரைக்கும் அந்த ரிச்சுவல்ஸை நாம் ஃபாலோ பண்ணுறோன்னா கண்டிப்பாக நம்மளுடைய மூதாதையர்கள் எப்படி பண்ணாலோ அதே மாதிரியே நாம் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த வேல்யூஸை நாம் வந்து இன்டாக்டாக இப்போது மெயின்டைன் பண்ணணும். அதை தான் நம்ம குல தர்மா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இவன் என்ன சொல்கிறான், இந்த குலக்ஷயம் நடந்துருதுன்னா குல தர்மங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடுமே கிருஷ்ணா அப்படின்னு அர்ஜுனன் இங்கே கேட்குறான். இப்போ ஒரு ஃபேமிலியுடைய தலைவன் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஃபேமிலியே இப்போது செதஞ்சு போயிடுமே, அழிஞ்சு போயிடுமே அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த உடஞ்சு போன குடும்பத்தினால எப்படி தன்னுடைய குல தர்மத்தை காப்பாற்ற முடியும், எப்படி அவள் வந்து அதை நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆன் பண்ணுவா அப்படின்னு கேட்குறான். ஸோ குலக்ஷயே பிரணஷ்யதி, குலம் அழியும் பொழுது இந்த குல தர்மங்களும் அதோடு சேர்ந்து அழிஞ்சிடுறது. அப்போ அந்த கல்ச்சுரல் வேல்யூ, அப்புறம் ரிலீஜியஸ் வேல்யூஸ், ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ், எது எல்லாம் சனாதனாக அனாதி காலமாக எது எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரப்பட்டதோ அது எல்லாம் இப்போது இந்த ஃபேமிலிஸ் அழியறது மூலமாக அழிஞ்சு போயிடுமே அப்படின்னு சொல்கிறான். இந்த ஃபேமிலிஸ் எப்படி அழிய போகிறது, யுத்தத்தினால அந்த மேல் மெம்பர்ஸ் எல்லாம் அழிஞ்சிடுவா, அதனால இந்த ஃபேமிலிஸ் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்கிறான். தர்மே நஷ்டே, அந்த தர்மம் அழியும் பொழுது, குல தர்மங்கள் எல்லாம் இப்போ அழியும் பொழுது நேச்சுரலாக என்ன ஆகும், அதர்மஹா அபிபவதி, அதர்மம் தலை தூக்க ஆரம்பிக்கும். ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவன் எடுத்துன்னு போகிறான் பாருங்க. யுத்தம் நடக்கிறதுனால மேல் மெம்பர்ஸ் எல்லாம் செத்து போயிடுவா, மேல் மெம்பர்ஸ் எல்லாம் போயிட்டானா ஃபேமிலி டிஸ்இன்டெகிரேட் ஆகிடும். அந்த ஃபேமிலி வந்து இப்போது டிஸ்ட்ராய் ஆகிடுதுன்னு சொன்னால் அந்த ஃபேமிலியால் அவளுடைய வேல்யூஸை வந்து காப்பாற்ற முடியாது. இந்த குல தர்மங்கள் எல்லாம் வந்து இப்போ காப்பாற்றப்படலைன்னு சொன்னால் நேச்சுரலாக இப்போது அதர்மம் தலை தூக்க ஆரம்பிச்சிடும். அப்படின்னா என்ன அர்த்தம், அதர்மம் அப்படின்னா இந்த இடத்துல அர்த்த காமன்னு நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, புருஷார்த்தத்தில் அர்த்த காம, அந்த அர்த்த காமத்துக்கு இப்போ இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இப்போ நடந்துட்டு இருக்கு இல்லையா நம்மளோட சொசைட்டியில், அதை தான் அவன் வந்து அப்போவே சொல்லியிருக்கான்.
நம்மளுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் எல்லாம் கட்டி காப்பாற்றின அந்த தர்மங்களை எல்லாம் விட்டுட்டு நாம் வந்து அர்த்த அண்ட் காம பின்னாடி இப்போ போயிடுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பணம், என்டர்டெயின்மெண்ட், இதுதான் வந்து இப்போது இம்பார்ட்டண்ட்டாக நம்மளுக்கு ஆகிடும். ஏன்னா இப்போ என்ன பண்ணுறோம், நம்மளுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நம்ம மாற்றிக்கிறோமா இல்லையா? நம்மளுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் ஃபாலோ பண்ணினதையே நாம் இப்போ பண்ணலை. அந்த பேருக்கு அந்த ரிச்சுவல் பண்ணுறோம், ஆனால் அவள் பண்ணினா மாதிரியே நாம் பண்ணுறோமா அப்படின்னா இல்லை. நம்மளுடைய அஃப்கோர்ஸ் காலமும் மாறிடுது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிறோம். ப்ளஸ் நம்மளுடைய லக்ஸரி கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் சில விஷயங்களை நாம் வந்து மாற்றிக்கிறோம். அப்போ எல்லாருடைய இன்ட்ரெஸ்ட்டும் இப்போ நேச்சுரலாக எங்கே போய்டுறதுன்னா இந்த மெட்டீரியல் க்ரோத்துக்கு போய்டுறது. என்ன பண்ணினா நிறைய பணம் சம்பாதிக்கலாம், இது தானே எல்லாரும் யோசிக்கிறோம். யாராவது என்ன வேலை பார்த்தா என்னுடைய ஃபேமிலியுடைய குல தர்மத்தை என்னால் காப்பாற்ற முடியும்? எத்தனை பேர் அந்த மாதிரி யோசிக்கிறோம்? எல்லாரும் வந்து என்ன பண்ணினா நிறைய பணம் சம்பாதிக்கலாம். ஸோ அதர்மம் அபிபவதி கிருத்ஸ்னம் குலம். கிருத்ஸ்னம்னா என்டையர், டோட்டல் அப்படின்னு அர்த்தம். குலம்னா ஃபேமிலி. என்டையர் ஃபேமிலியை இப்போ அதர்மம் ஓவர்டேக் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறான். மெட்டீரியல் விஷயங்கள் இப்போது ஓவர்டேக் பண்ணிடும். அப்போ அந்த தர்மன்னு ஒரு புருஷார்த்தம் இருக்குல்ல, அது வந்து இப்போ போயிடும். அர்த்த காமத்திலேயே எல்லாரும் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுடுவா. இப்போ நாம் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதை தான் அர்ஜுனன் சொல்கிறான். அர்ஜுனன் என்னமோ சொல்லிகிட்டு இருக்கான், இல்லை நாம் எல்லோரும் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் அதை தான் சொல்கிறான். நம்ம வந்து தர்மம் அப்படிங்கிறது வந்து பின்னாடி வச்சுட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு என்னது, எங்கே பைசா கிடைக்கும், எங்கே எனக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், அதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருக்குது. அந்த தர்மத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே முன்னாடி போட்டுக்கணும். அப்படி போட்டால் தான் நாம் நம்மளுடைய குல தர்மத்தை பாதுகாக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்த ஸ்லோகா நம்பர் 41. அதர்மாபிபவாத் கிருஷ்ண பிரதுஷ்யந்தி குலஸ்த்ரியः ஸ்திரீஷு துஷ்டாசு வார்ஷ்ணேய ஜாயதே வர்ணசங்கரः. இப்போ எதுக்கு வந்து நம்மளுடைய கல்ச்சரல் க்ரோத்துக்கு ஸ்டேபிள் ஃபேமிலி அவசியம், அது வந்து நம்மளுக்கு தெரியணும். நம்மளுடைய ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ், அப்புறம் நம்மளுடைய கலாச்சாரம், இதெல்லாம் நாம் வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்டேபிள் ஃபேமிலி அவசியம். ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த ஃபேமிலியில் இருக்கிற ஒவ்வொரு தனி மனுஷனுக்கும் அந்த கல்ச்சுரல் வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஃபேமிலினா என்ன, ஒரு 4-5 பேர் சேர்ந்தது ஃபேமிலியிலே அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் நம்மளுடைய அந்த வேல்யூ இருக்குல்ல, ரிலீஜியஸ் வேல்யூவோ கல்ச்சுரல் வேல்யூவோ அதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும். அந்த வேல்யூவை சின்ன வயசுலேருந்தே நாம் வந்து அந்த பசங்களுக்கு டெவலப் பண்ணி விடணும். இப்போ வந்து சின்ன வயசுலேயே வந்து ஒரு ஹெல்தி பாடி இருந்தது அப்படின்னு சொன்னால் இப்போ இம்யூனிட்டிலாம் நல்லா இருக்கும். வயசானால் டிசீசஸ்லாம் வந்ததுன்னா கூட ஓரளவுக்கு நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். அந்த சின்ன வயசில் அந்த ஹெல்தி பாடியை டெவலப் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம், ஏன்னா நிறைய பேருக்கு அப்போ சின்ன வயசில் வந்து பணம்லாம் இருந்திருக்காது, நல்ல ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ருக்க முடியாது, அப்போ மால் நியூட்ரிஷனாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 40 வயசுக்கு மேலே அவள் பணம் சம்பாதிச்சு அவளோட ஹெல்த்தை வந்து அவள் ரீகெயின் பண்ண முடியுமானா ஜென்ரலி பார்த்தோன்னா மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் முடியாது. அது மாதிரி நல்ல ஹெல்தி மைண்டை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எப்போ அதை பண்ணணும், சின்ன வயசுலேயே அதை வந்து நாம் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கான என்வாயர்மெண்ட்டை நாம் குழந்தைகளுக்கு ப்ரொவைடு பண்ணணும். அப்போ அந்த குழந்தை ஒரு நல்ல ஹெல்தி ஃபேமிலியில் வளர்ந்தால் தானே அதனுடைய மைண்டை வந்து நாம் இப்போது ஹெல்த்தியாக ஆக்க முடியும். ஏன்னா சின்ன வயசில் அந்த குழந்தைக்கு வந்து எது சரி
எது தப்பு அப்படின்னு டிஸ்கிரிமினேட் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டிலாம் அந்த குழந்தைக்கு இருக்காது. அப்போ அந்த குழந்தை யாரை பார்த்து கற்றுக்கிறது? தன்னுடைய அப்பா அம்மா ஒரு பாட்டி தாத்தா யார் இருக்காளோ அவளை பார்த்து தான் குழந்தை வந்து இதெல்லாம் கரெக்டு போல் இருக்குது, இதெல்லாம் தப்பு போல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. இப்போ குழந்தைய பொறுத்த வரைக்கும் அம்மா அப்பா தான் அதுக்கு கடவுள். இப்போ சொல்கிறா இல்லையா, ஏன்னா அந்த குழந்தை வந்து எது கேட்டாலும் அந்த அப்பா வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருவா. அப்போ அப்பாவுக்கு வந்து சர்வசக்திமான அப்பா, ஆம்னிஷியன்ட் அப்பா அப்படின்னு அந்த குழந்தை வந்து நினச்சிக்கிறது. எல்லாமே எங்கள் அப்பாவால் முடியும், எல்லாமே எங்கள் அம்மாவால் முடியும். அதனால வந்து அந்த குழந்தை அம்மாவையும் அப்பாவையும் தான் வந்து கடவுள் அப்படின்னு நினச்சிக்கிறது. ஸோ பேரண்ட்ஸை பேஸ் பண்ணி அந்த குழந்தை தன்னோட வேல்யூஸ் எல்லாம் இப்போ வந்து டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறது. அப்புறம் பாக்கி விஷயங்கள் மேலேயும் வந்து அதுக்கு ஒரு மதிப்பானது வந்து டெவலப் ஆகிறது. இப்போ செல்ஃப் வேல்யூ இருக்குல்ல, அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தன்னை பற்றி அந்த குழந்தை என்ன நினைக்கிறது அப்படிங்கிறதும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா இனிஷியலாக அந்த குழந்தைக்கு தன்னை பற்றி எந்த ஒரு ஐடியாவையும் வந்து டெவலப் பண்ணிக்க தெரியாது. நான் ஒரு யூஸ்லெஸ் சைல்டு ஆர் நான் ஒரு ஒண்டர்ஃபுல் சைல்டு, அதெல்லாம் அந்த குழந்தைக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நாம் அந்த குழந்தைய என்ன மாதிரி பார்த்து வளர்க்குறோமோ அதை பேஸ் பண்ணி அந்த குழந்தை ஓஹோ நான் வந்து இதெல்லாம் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி எனக்கு இருக்குது, இதெல்லாம் என்னால் பண்ண முடியலை, இங்கெல்லாம் நான் இம்ப்ரூவ் பண்ணணும் போல் இருக்குது அப்படின்னு அந்த குழந்தை வந்து தன் மேலேயே வந்து ஒரு தன்னை பற்றி ஒரு வேல்யூவை வந்து இப்போது டெவலப் பண்ணிக்கிறது. அதனால தான் என்ன சொல்கிறேன், 5 வயசு வரைக்கும் ஒரு குழந்தைய நாம் ராஜா மாதிரி வளர்க்கணும். ராஜா அப்படின்னு சொன்னால் அந்த ராஜாவுக்கு என்னெல்லாம் உபச்சாரம் எல்லாம் அது நினச்சா அப்படி ராஜாவுக்கு வந்து முன்னாடி நிற்கணும்ல, அந்த மாதிரி 5 வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு நாம் வந்து எல்லாமே பண்ணணும். அப்படி பார்த்து பார்த்து வளர்க்கும் பொழுது அந்த குழந்தைக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து டெவலப் ஆகிறது. ஒரு பியூட்டிஃபுல் செல்ஃப் இமேஜை வந்து அந்த குழந்தை வந்து வளர்த்துக்கிறது. அந்த இனிஷியல் இயர்ஸில் சப்போஸ் அந்த குழந்தைக்கு அது கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அப்போ தான் அந்த குழந்தை வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை டெவலப் பண்ணிக்கிறது. இப்போ நான் எதுக்குமே வந்து லாயக்கில்லை போல இருக்குது அப்படின்னு அந்த குழந்தை வந்து நினைக்க ஆரம்பிக்கிறது. என்னால் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது போல இருக்குது அப்படின்னு நினைக்கிறது. ஸோ இது எல்லாம் எதனால் நடக்கிறதுனா பேரண்ட்ஸ்னால. அப்போ ஒரு ஹெல்தி மைண்டை வந்து டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு கண்டிப்பாக அந்த ஃபேமிலி ஸ்டேபிள் ஃபேமிலியாக இருக்கணும், ஹெல்தி ஃபேமிலியாக இருக்கணும். அப்போ அந்த ஹெல்தி மைண்டுக்கு என்ன இருக்குன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து டெவலப் ஆகியிருக்கும். 6வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் வந்து சொல்வார், உத்தரேத் ஆத்மனாத்மானம் நாத்மானம் அவசாதையேத் ஆத்மைவ ஹியாத்மனோ பந்துஹு ஆத்மைவ ரிபுர் ஆத்மனஹா அப்படின்னு சொல்லுவார். நாமளே தான் நமக்கு எதிரி, நாமளே தான் நமக்கு நண்பன். இப்போது நாமளே நம்மளை வந்து தாழ்த்தின்ட்டோம் அப்படின்னு சொன்னால் பகவானே வந்து காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாலும் ஒன்றும் நடக்காது. அப்போ கூட அந்த பர்சன் என்ன சொல்லுவான் தெரியுமா, பாவம் கடவுள், அவருக்கு என்னை பற்றி சரியாக தெரியல, இன்னும் என்ன ட்ரை பண்ணாலும் அவரால் வந்து என்னை மட்டும் ஒன்றுமே பண்ண முடியாது, அசைச்சிக்க முடியாது அப்படின்றது அவருக்கு தெரியலை. குரு கிருபா, ஈஸ்வர கிருபா, சாஸ்திர கிருபா இது 3ம் இருந்தாலும் கூட ஆத்ம கிருபா இல்லை அப்படின்னு சொன்னால், ஆத்மானா இந்த இடத்துல வந்து மைண்டு அப்படின்னு அர்த்தம், அவர் என்னோடய எஃபர்ட் அப்படின்னு அர்த்தம். என்னோடய எஃபர்ட் இல்லாமல் என்னால் வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியாது, நான் தான் என்னுடைய லைஃபுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற ஆட்டிடியூட் இல்லைன்னா நம்மளால் லைஃப்பில் முன்னேற முடியாது. அப்போ அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஆர் அந்த செல்ஃப் இமேஜ் இதெல்லாம் வந்து குழந்தையோடைய இனிஷியல் இயர்ஸ்லேயே வந்து டெவலப் ஆகிடணும். இதெல்லாம் எதால் கொடுக்க முடியும்னா ஒரு ஸ்டேபிள் ஃபேமிலினால தான் இதெல்லாம் அந்த குழந்தைக்கு கொடுக்க முடியும். அப்போ இந்த சமுதாயத்தில் இருக்கிறவாளுடைய மைண்ட் எல்லாம் இப்போ ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்டேபிள் ஃபேமிலி கண்டிப்பாக அமையணும். அது இல்லாததுனால தான்
இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எல்லாருக்கும் வந்து எப்படி கிரீடு, அப்புறம் நிறைய கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் ஏன் நடக்கிறதுனா இந்த ஸ்டேபிள் ஃபேமிலி இல்லாததுனால. இப்போ இந்த கல்ச்சுரல் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாமும் கூட சின்ன வயசுலேருந்தே நாம் வந்து அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்துடணும். இது வந்து நம்மளுடைய வீட்டு வழக்கம், நாம் இந்த பண்டிகைகளெல்லாம் கொண்டாடுவோம், இப்படி நாம் கொண்டாடுவோம். அது வந்து ஒரு ஃபேமிலிக்கு ஒரு சம்பிரதாயம் இருக்கும். சாஸ்திரம்ங்கிறது வேற, சம்பிரதாயம்ங்கிறது வேற. சம்பிரதாயம் அப்படிங்கிறது நாம் எந்த லொக்காலிட்டியில் இருக்கோமோ, யாரெல்லாம் நம்மளை சுற்றி இருக்காளோ அவளெல்லாம் பொறுத்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கிற, இப்போ வந்து ஏதோ ஒரு பண்டிகைக்கு ஒரு ஸ்வீட் பண்ணுறோன்னா அது ப்ராபப்ளி அந்த நேரத்தில் அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் தான் அவளுக்கு கிடச்சிருக்கும், அதை வச்சு அந்த ஸ்வீட்டு தான் நம்மளுடைய பண்டிகைக்கு அப்படின்னு வச்சுருப்பா. அதனால் வந்து இப்போ அந்த இன்க்ரீடியண்ட் கிடைக்கலன்னா ஐயோ அது பண்ண முடியலையா அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாமளும் அதையெல்லாம் மாற்றிக்கிறோம் இல்லையா. இப்போ சம்பிரதாயம் அப்படிங்கிறது வந்து அந்தந்த ஃபேமிலி அவளுடைய என்வாயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏற்படுத்தின்ற ஒரு விஷயம். ஸோ அந்த சம்பிரதாயத்தை தான் நாம் வந்து நம்மளுடைய பசங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும். இப்போ சின்ன வயசுலேயே அதை வந்து சொல்லி கொடுத்துடணும். எப்படி சின்ன வயசுலேயே அது கற்றுக்கும்? நாம் பண்ணினோன்னா அதை பார்த்து அந்த குழந்தை வந்து ப்ராக்டிக்கலாக தான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். தியரட்டிக்கலாக வந்து சில விஷயங்களெல்லாம் வந்து சொன்னாலும் வந்து ஓகேன்னு கேட்டுக்கோன்னா வருஷம் பண்ணுறதை பார்த்து ஓ இப்படி தான் நாம் வீட்டில் பண்ணணும் போல இருக்குது அப்படின்னு அந்த குழந்தை வந்து தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா குழந்தை வந்து சின்ன வயசில் என்ன பண்ணுறோம், பேசுகிறதுக்கு அம்மா அப்பான்னு சொல்லி கொடுத்து இமிட்டேட் பண்ணுறதுக்கு தானே அந்த குழந்தை இமிட்டேட் பண்ணு, என்ன மாதிரி பேசு, ஆணு வாயத்துறை அதெல்லாம் நம்ம பண்ணி காமிக்கிறோம்ல. அந்த மாதிரி இந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து அந்த குழந்தை ஃபாலோ பண்ணணுன்னா நாம் ப்ராக்டிக்கலாக அதை பண்ணி காமிச்சு அந்த குழந்தையை இமிட்டேட் பண்ண வைக்கணும். இப்போ ஒரு அம்மாவுடைய தாட் வந்து வயத்தில் இருக்கிற குழந்தைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அப்படிலாம் சொல்கிறா இல்லையா. இப்போ அந்த குழந்தைய வந்து அந்த ஃபேமிலியில் வந்து எல்லாரும் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த சீமந்தம், பும்சவனம், இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கூட எதுக்கு பண்ணுறா அப்படின்னா அந்த வருகையை வந்து நம்ம எல்லாரும் ஆவலோட ரொம்ப சந்தோஷமாக உன்னை வந்து எதிர்பார்க்குறோம் அப்படின்னு அந்த குழந்தைக்கு சொல்கிறதுக்கு தான் இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் கூட வந்து நாம் பண்ணுறோம். அப்போ அம்மா தான் ஒரு குழந்தையுடைய ஃபஸ்ட்டு மாடல். அந்த குழந்தை வந்து யாரை பார்த்து நிறைய கற்றுக்கும்னா அம்மாவை பார்த்து தான் கற்றுக்கும். அதுக்கப்புறம் தான் அப்பா, அதுக்கப்புறம் டீச்சர், குரு, மாதா பிதா குரு. இப்போ தெய்வம் எங்கே இருக்கார்? எங்கேயோ இருக்கார், ஒரு ஓரமாக இருக்கார். அப்போ அம்மாவும் அப்பாவும் ஒழுங்கான ரோல் மாடலாக இல்லாத போது அந்த குழந்தை இப்போது சினிமாலேயோ ட்ராமாலேயோ வேறு ஒரு ரோல் மாடலை தேட ஆரம்பிக்கிறது. தன் வீட்டிலையே அந்த ரோல் மாடல் ஒழுங்காக கிடைக்காத போது சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்காளே இந்த அப்பா, பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறா. அப்புறம் ஃபோன் வந்ததுன்னா நான் வீட்டில் இல்லைன்னு சொல்லு அப்படின்னு அப்பாவே சொன்னால் அந்த குழந்தை இப்போ கன்ஃபியூஸ் ஆகுமா ஆகாதா? பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்கா, அப்பாவே இப்போ என்ன பொய் சொல்கிறாளே இல்லையா. அப்போ அந்த மாதிரி ஒழுங்கான ரோல் மாடல் வந்து கிடைக்காத பொழுது அந்த குழந்தை வெளியில் போய் வேண்டாத ஒரு உதவாக்கிற ரோல் மாடலை எடுத்துட்டு இப்படி தான் நான் வந்து வாழ்க்கையில் ஆகணும் அப்படின்னு அந்த குழந்தை தன்னோட கோலை ராங்காக இப்போது செட் பண்ணிக்கிறது. இப்போ அப்பா அண்ட் அம்மா வந்து அந்த குழந்தையோட லைஃப்பில் ஒரு கன்சிஸ்டண்ட் லெங்த் ஆஃப் டைமுக்கு வந்து கூடவே இருக்கணும், வழிகாட்டியாக வந்து இருக்கணும். அப்போது அந்த மாதிரிலாம் இருக்கணும்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்டேபிள் ஃபேமிலி அவசியம். அப்பா வந்து வருஷம் ஒரு புது அம்மாவை கூட்டின்னு வந்தால் எப்படி இருக்கும்? அப்போ குழந்தை வந்து எந்த மாடலை ஃபாலோ பண்ணும், யாரை வந்து மாடலாக எடுத்துக்கும்? ஸோ அப்பாவும் அம்மாவும் வந்து ஒரே வீட்லேயே சண்டையெல்லாம் போடாமல் சமத்தாக இருக்கணும். ஸோ அப்படி இருக்கணும்னா அவள் 2 பேருக்கு நடுவில் ட்ரஸ்ட் இருக்கணும், அவள் 2 பேருக்கு நடுவில் லவ் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் ஸ்டேபிள் ஃபேமிலியாக வந்து இருக்க முடியும். இப்போ வந்து வெறும் செங்கல்னால் கட்டப்படுறது தானே வீடு
இல்லை, அது வந்து ஹவுஸ் தானே. அதை ஹோம் அப்படின்னு சொல்லணுன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து அன்பு வந்து இருக்கணும், அந்த லவ் இருக்கணும், ட்ரஸ்ட் இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அப்போ தான் அது வந்து ஹோமாக ஆகிறது. ஸோ அந்த குழந்தை என்ன பண்ணுறதுன்னா நம்மளை பார்த்துட்டே இருக்கு, அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கு, அப்பாவும் அம்மாவும் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்து பார்த்து சில வேல்யூஸ் எல்லாம் அது வந்து இப்போ டெவலப் பண்ணிக்கிறது. அப்போ பேரண்ட்ஸ் ரோல் மாடலாக இருந்தால் தானே குழந்தை வந்து ப்ராப்பராக வந்து அப்சர்வ் பண்ணி அது வந்து ஒரு குட் சிட்டிசனாக ஆகும். இங்கே அர்ஜுனன் என்ன சொல்கிறான், குடும்பத்தில் டெஃபினட்டாக பேரண்ட்ஸ் இம்பார்ட்டண்ட், அப்பா அம்மா 2 பேருமே இம்பார்ட்டண்ட். அந்த குழந்தைக்கு ஜென்ரலாக அம்மா வந்து கொஞ்சம் க்ளோஸாகவே இருப்பாள், பயோலாஜிக்கலி கூட அந்த அம்மா தான் வந்து க்ளோஸு. அதனால் இப்போ ஃபேமிலி அழிஞ்சு போகும் பொழுது விமன் எல்லாம் வந்து கரப்ட் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற கேர்ள் சைல்டு தானே அடுத்த ஜெனரேஷனுக்கு அந்த குடும்பத்துடைய வேல்யூஸை பாஸ் ஆன் பண்ண முடியும். எனி ஃபங்க்ஷனோ எனி ரிச்சுவலோ எந்த ஒரு பண்டிகையாக இருந்தாலும் அந்த அம்மா தானே எல்லாத்தையும் வந்து எடுத்து போட்டுட்டு பண்ணுறா இல்லையா. அப்போ அந்த அம்மாவுக்கு அதெல்லாம் நன்னா தெரிஞ்சு எல்லாம் பண்ணாதான் அம்மா வந்து தன்னுடைய அம்மாக்கிட்டேருந்து கற்றுன்ருப்பா. தான் அம்மா பண்ணினதுலேயே ஒரு 75% தான் இந்த அம்மா பண்ணுவாள். இப்போ அடுத்த ஜென்ரேஷன் பாஸ் ஆன் ஆகும்போது அது 50%ஆக மாறிடும் இல்லை. ஆனால் அந்த குடும்பத்துடைய கல்ச்சுரல் வேல்யூவை யார் டெவலப் பண்ணுறான்னா அந்த அம்மா தான் வந்து அதை டெவலப் பண்ணுறான். இப்போது இந்த கேர்ள் சைல்டுக்கு வந்து நல்ல வேல்யூஸ்லாம் இல்லை ஃபார் சம் ரீசன் அப்படின்னா அந்த குழந்தை நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு குழந்தைக்கு அது அம்மாவாக ஆகும் பொழுது அந்த ஃபேமிலியோட நிலைமை எப்படி இருக்கும்? வேல்யூலெஸ் மதராக இந்த பொண்ணு இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தையோடைய ஃபேமிலி எப்படி இருக்கும்? வேல்யூலெஸ் பரம்பராவை வந்து இப்போ அந்த பொண்ணு வந்து ப்ராப்பகேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதர்மாபிபவாத் கிருஷ்ண பிரதுஷ்யந்தி குலஸ்திரியா. ஃபேமிலிஸ் அழியும் பொழுது அந்த ஃபேமிலியில் இருக்கிற ஸ்திரீஹி கேர்ள் சைல்டு வந்து ஸ்பாயில் ஆகிடுறது. அந்த கேர்ள் சைல்டு வந்து ஒரு தப்பான ரோல் மாடலாக அதுக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு இருந்து அந்த ஃபேமிலியையே வந்து அது ராங்காக மிஸ்லீட் பண்ணிடும். ஸோ குலஸ்திரியாக பிரதுஷ்யந்தி, அன்ஹெல்தி மதராக அந்த கேர்ள் சைல்டு ஆகிடும். ஸ்திரீஷு துஷ்டாசு வார்ஷ்ணேய. இப்போ சப்போஸ் அந்த கேர்ள் சைல்டு வந்து கரப்ட் ஆகிடுது அப்படின்னு சொன்னால் மொத்த சொசைட்டியுமே அவுட்டு அப்படின்னு நீங்கள் சொல்கிறோம். என்டையர் சொசைட்டி இஸ் டிஸ்ட்ராய்டு. ஸோ ஹே வார்ஷ்ணேய அப்படின்னு கிருஷ்ணரை வந்து இங்கே அட்ரஸ் பண்ணுறான். வார்ஷ்ணேயன விருஷ்ணி குலத்தில் உதித்தவனே. ஏன்னா இப்போ குல தர்மங்கள் பற்றி பேசின்னு இருக்கான் இல்லையா, அதனால் அழகாக இப்போ கிருஷ்ணரை வந்து வார்ஷ்ணேய அப்படின்னு சொல்கிறான். அப்போ உன்னுடைய குலத்தில் எவ்வளோ பண்புகள்லாம் இருக்குது, அதெல்லாம் அழியறதுக்கு நீ வந்து சம்மதிப்பியா அப்படின்னு கேட்குற மாதிரி கிருஷ்ணரை வந்து வார்ஷ்ணேய அப்படின்னு சொல்கிறான். ஸ்திரீஷு துஷ்டாசு, ஒன்ஸ் விமன் வந்து கரப்ட் ஆயிட்டானா ஜாயத்தே வர்ண சங்கரஹா. என்ன ஆகும்? வர்ண ஆசிரம தர்மத்தில் குழப்பமானது இப்போ ஏற்படும். சங்கிரகம்னா குழப்பம், கன்ஃபியூஷன், மெஸ் ஆகிடும். வர்ணாசிரம தர்மம்னா என்னது? வேதம் வந்து அந்த அந்த செட் ஆஃப் மக்களுக்கு சில டியூட்டீஸை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கு இல்லையா. இப்போ பிராமணா அப்படின்னா அவளுக்கு சர்டன் டியூட்டிஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. க்ஷத்ரியா அப்படின்னா பொலிட்டிக்கல் டியூட்டிஸ் எல்லாம் பார்க்கறது க்ஷத்ரியா. வைஷ்யானா எக்கனாமிக்கல் டியூட்டிஸ் எல்லாம் பார்க்கறது வைஷ்யா. சூத்ரா அப்படின்னா இவன் 3 பேருக்கும் யார் வந்து சப்போர்ட் பண்ணுறாளோ அவள் வந்து சூத்ரா. அப்போ 4 பேரோட வேலையும் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு சொசைட்டி ஃபங்க்ஷன் ஆகணும்னா இவன் 4 பேரும் அவள் வேலையை ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணணும். இப்போ கல்ச்சரே இல்லாமல் போச்சுன்னா கண்ட்ரியே வந்து கொலாப்ஸ் ஆகிடும். இப்போ நம்ம வந்து ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம் எல்லாம் சொல்கிறோம்ல, கண்ட்ரியுடைய சூக்ஷ்ம சரீரம் எது தெரியுமா? கல்ச்சுரல் வேல்யூஸ். அப்போ அந்த சூக்ஷ்ம சரீரத்தை அழித்தோம் அப்படின்னு சொன்னால், சூக்ஷ்ம சரீரம் வந்து உடம்பு விட்டு போயிடுதுன்னா இந்த பாடி இஸ் கால் டெட் பாடி. இப்போ கல்ச்சுரல் வேல்யூஸை ஒரு கண்ட்ரிலேருந்து ரிமூவ் பண்ணிட்டோன்னா தட் கண்ட்ரி இஸ்
டிஸ்ட்ராய்டு, ஃபிசிக்கலாக அது டிஸ்ட்ராய் ஆகிடும். அதனால் வந்து இந்த வருண சங்கிரகம் இப்போ ஏற்பட்டுடும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நாம் வந்து டியூட்டியை சூஸ் பண்ணுறோம் இல்லையா, எதை பேஸ் பண்ணி நம்மளுடைய டியூட்டியை வந்து ஜென்ரலாக சூஸ் பண்ணணும், நம்மளோட ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணுறோமே. ஒன்று வந்து நம்மளுடைய ஃபேமிலி பிஸ்னஸ். ஃபேமிலியில் என்ன பார்த்துட்டு இருந்தா, ஃபேமிலியில் இப்போ அப்பா டீச்சர்னா பையனோ பொண்ணோ வந்து டீச்சர் ஆகிறது, இல்லை ஃபேமிலி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கான்னா பையன் வந்து அந்த பிஸ்னஸை எடுத்து நடத்துறது, இல்லை அப்பா போலீஸ்னா பையன் வந்து போலீஸ் ஆகிறது. இப்படி பண்ணலாம். இல்லைனா வந்து நம்மளுடைய ஸ்வபாவத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வேலையை நாம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்கணும்னா எய்தர் ஃபேமிலி பேஸ்ட் ஆர் ஸ்வபாவா பேஸ்ட், கேரக்டர் பேஸ்ட், இப்படி தான் இருக்கணும். ஆனால் இப்போ நம்மளுடைய சொசைட்டி எப்படி இருக்குது, பணம் பேஸ்டாக இருக்குது இல்லையா. எந்த வேலை பண்ணினா எனக்கு நிறைய பணம் கிடைக்கும். அப்போ வென் மணி இஸ் வேல்யூடு தி மோஸ்ட், எல்லோரும் எப்படி அவளோட ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணுறா, ஹெரிடிட்டி பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுறது கிடையாது, கேரக்டர் பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ நான் கம்மியாக வேலை பண்ணுவேன், நிறைய பணம் எனக்கு கிடைக்கணும், இப்படி தான் நம்மளுடைய சொசைட்டி ஆனது இப்போ இருக்குது. இப்போ இப்படி சொசைட்டி வந்து மெட்டீரியலிஸ்டிக் சொசைட்டியாக இருந்தது அப்படின்னு சொன்னால், எல்லாருமே பணத்துக்கு பின்னாடி போனா அப்படின்னா நம்மளுடைய கல்ச்சுரல் வேல்யூஸை இன்டாக்டாக வச்சுக்கிறதுக்கு ஒரு குரூப் டெஃபினட்டாக தேவையில்ல. இந்த தர்ம சாஸ்திரத்தெல்லாம் படித்து அதை வந்து ப்ராப்பகேட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு குரூப்பு தேவை. இப்போ பட்டணம், பாட்டனம், ஆச்சரணம், படிக்கணும், சொல்லிக் கொடுக்கணும், அது படியே தன்னுடைய வாழ்க்கையை வாழணும். இந்த குரூப் வந்து இப்போ நம்மளோட சொசைட்டியில் ரொம்ப ரேராக போச்சு. சாஸ்திரத்தை படிக்கிறவா ரேர் ஆயிட்டா, படித்ததை சொல்லி கொடுக்குறவா ரேர் ஆயிட்டா, என்ன படிச்சிருக்காளோ அதுபடி வாழறவாளும் இப்போது ரேர் பீப்புளாக ஆயிட்டா. ஸோ வருண சங்கரஹா ஆல்ரெடி இட் ஹேஸ் ஹேப்பன்டு. ஸோ தங்களுடைய ப்ரொஃபஷனை விட்டுட்டு வேறு ஒருத்தருடைய ப்ரொஃபஷனை இப்போ நாம் எல்லாரும் வந்து நமக்குன்னு ஒரு தர்மம் இருக்குல்ல, அதை விட்டுட்டு அடுத்த வாளுடைய தர்மத்தை எடுத்து இப்போ நாம் பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை பேர் இப்போ வேதம் படிக்கிறா, நிறைய பேர் வந்து படிக்கிறதே இல்லை. எத்தனை பேர் சொல்லி கொடுக்குறா, நிறைய பேர் சொல்லி கொடுக்கவே இல்லை. பிராமணா சத்ரியா டியூட்டி பார்க்குறா. சரி, சத்ரியா வைஷ்யாலாம் வேதம் படிக்க வராளா இல்லையா. அதனால் இப்போ வேதம் படிக்கிறது, வேதம் படித்தாதானே அதில் இருக்கிற நல்ல விஷயங்களெல்லாம் 4 பேருக்கு சொல்லி கொடுத்து பாக்கி எல்லாரும் வந்து அதுபடி வாழ முடியும் இல்லையா. இப்போ படிக்கிறவா கம்மி ஆயிட்டதுனால சொசைட்டி வந்து இப்போது க்ஷீணமாக போயிடுது. ஸோ ஒன்ஸ் வந்து இந்த கல்ச்சரெல்லாம் போயாச்சு அப்படின்னு சொன்னால், வேல்யூஸ் எல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால், இப்போ எல்லாருடைய மென்டாலிட்டியும் எப்படி இருக்குது, நம்ம எல்லாரோட மென்டாலிட்டியும் எப்படி இருக்குது அப்படின்னா, லைஃப் அப்படின்னு சொன்னால் என்ஜாய் பண்ணணும், காவோ பீவோ மஜா கரோ, சாப்பிடு, நல்ல ட்ரெஸ் போட்டுக்கோ, நல்ல சினிமாவுக்கு போயிட்டு வா, நல்லா வீக்கெண்டுனா நாம் மட்டும்தான் வந்து கிளாஸ் வந்திருப்போம். எத்தனை பேர் இப்போ வந்து எவ்வளோ சினிமா வந்து ஷோக்கு பேர் தெரியுமா, இல்லை டிவி பார்த்துட்டுருப்பா, ஏதோ ஒன்று மேட்ச் பார்த்துட்டுருப்பா, ஏதோ சம்திங் வந்து பண்ணிட்டுருப்பா. வெரி ஃபியூ பீப்புளால் மட்டும்தான். இப்போ நாமெல்லாம் எதுக்கு வந்திருக்கோன்னா மோட்சங்கிற கோலை ரீச் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். ஆனால் சைடில் என்ன பண்ணிட்டு இருக்கோம், வேதத்தில் இருக்கிற விஷயத்தை படித்து 4 பேருக்கு வந்து கிளாஸில் என்ன கற்றுட்டேன் தெரியுமா அப்படின்னு நீங்கள் சொல்லவே மாட்டேலா. ஒரு 2 பேருக்காவது சொல்லலைன்னா நம்மளுக்கு தலை வெடிச்சிடும். ஸோ நாம் வந்து அந்த நல்ல விஷயத்தை ப்ராப்பகேட்டும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நாம் பண்ணுற மாதிரி ரொம்ப ஒரு உன்னதமான விஷயத்தை நாம் எல்லாரும் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இங்கே என்ன சொல்கிறான், அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடுமே, ஃபேமிலிஸ் எல்லாம் இப்போது டிஸ்ட்ராய் ஆயிடுமே அப்படின்னு அர்ஜுனன் கேட்குறான். பாக்கி டீட்டெயில்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி.
हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ